இந்த நேர்மைங்கிறது இன்றைக்கி நமக்கு அது ஒரு கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் நம்ம இந்த நேர்மையை நம்ம வழிநடத்தி கொண்டு போகும்போது நம்ம பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள் அவர்கள்லாம் நம்மளோட ரோல் மாடலாக எடுத்து செல்லும்போது ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்குறோம். ஆகையினால் எவ்வளோக்கு எவ்வளோ நேர்மையாக இருக்கோமோ அது நமக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. ஆகையினால் நம்ம எந்த வேலை செஞ்சாலும் ஒருத்தர் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குப்பையை வெளியில் போடுறது கூட ஒரு தப்பு தான். அது மாதிரிலாம் இல்லாமல் நம்மளோட வேலைகளை நேர்மையாக செய்யும் பொழுது நமக்கு ஒரு நல்ல எதிர்காலம் உள்ளது என்று 3வது பிரின்சிபலாக டாக்டர் மெக்காவிசர் சொல்கிறார். 4வது பிரின்சிபல் என்னென்னா, ஜஸ்ட் ஃபார் டுடே ஐ வில் பி கிரேட்ஃபுல். கிரேட்ஃபுல்னால் நன்றி உணர்ச்சி, அதாவது கிராட்டிடியூட்னு சொல்லுவோம். இப்போ ஒவ்வொரு இன்றைக்கி காலையில் நம்ம எழுந்ததுலேருந்து நைட்டு படுக்க போகும்போது இப்போ காஃபி சாப்பிட்றோம். காஃபி சாப்பிட்டோன்னா ஜஸ்ட் லைக் தட் காஃபி வரப்போதில்லை. யாரோ ஒருத்தர் அந்த காஃபி கொட்டையை அவங்க பயிரிட்டு அதை ஒரு கடை கொண்டு அதை வறுத்து அதுக்கு பிறகு அதை பொடி பண்ணி அதை கொண்டு ஒரு கடைக்காரர் நம்மகிட்ட கொண்டு கொடுக்குறாரு. அதுலேருந்து நம்ம காஃபி ஒரு காஃபிக்கு பின்னாடி ஒரு 10 பேர் இருக்காங்க. அதே மாதிரி அது பால் வேணும். இந்த மாதிரி அந்த பால் ஆவினில் கொடுத்தா கூட அது கொண்டு வரதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க. இதெல்லாம் நம்மக்கிட்ட நடக்கும்போது இது ஒரு சின்ன காஃபின்னு சொல்லும் பொழுதே அதுக்கு பின்னாடி பறைய இருக்காங்க. இப்போ நம்ம காலையில் நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு ஐட்டத்தில் இருந்த ஒரு அரிசி சாப்பாடு சாப்பிடும் பொழுது அரிசி அதுவும் இப்போ இருக்கிற நிலைமையில் இந்த மழை காலத்தில் அவங்க பட்ட கஷ்டத்துக்கு அரிசி எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க விளைவிக்கிறாங்கிறது அங்கே போய் இருந்தால் தான் தெரியும். நம்ம ஆஃபீஸில் உட்காந்து வேலை பண்ணுறதோடு அங்கே வேலை பண்ணுறது பெரிய கஷ்டமான காரியம். அந்த மாதிரிலாம் அவங்க கஷ்டப்பட்டு உருவாக்கிய அந்த உணவை வேஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு நம்ம கிரேட்ஃபுல்லாக இருக்கணும். நன்றி உணர்ச்சி, அதாவது நீங்கள் தேங்க்ஸ் சொல்லணும்னு கூட அவசியம் சொல்லலை. நீங்கள் மனசார தேங்க்ஸ் பண்ணும் பொழுது அது என்னென்னா இந்த யூனிவர்ஸ் எடுத்துக்குமா, எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லுமா. ஆகையினால் நம்ம வெளியில் தேங்க்ஸ் சொல்லணும்னா கூட மனசார அட்லீஸ்ட் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நமக்கு தேங்க்ஸ், ஒவ்வொருத்தருக்கும் தேங்க்ஸ் சொல்லும் பொழுது அது நமக்கு நல்ல இதை கொடுக்கும்.